வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையல் அறையில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண கீரை தாங்க புதினா. சட்னி, பிரியாணி, சாலட், ரசம், ஜூஸுன்னு பல விதங்களில் புதினாவை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இந்த சிறிய இலைக்குள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சாப்பிட்ட பிறகு வயிறு கனமாக இருக்கிறதா, வாய் துர்நாற்றமாக இருக்கிறதா, ஸோ இப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு அஜீரணம், வயிறு உபசம் அடிக்கடி வருகிறவர்கள் புதினாவை நம்ம உணவில் எடுத்துக்கலாம். ஸோ புதினாவை சேர்க்கறதுனால என்னென்ன உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது, ஸோ என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் வந்து கொண்டு இருக்குது, ஸோ அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன, புதினா சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதினா ரொம்பவுமே ஆரோக்கியமானது தான், ஆனால் எல்லாருக்குமே நல்லதா கிடையாதுல்ல. ஸோ புதினாவை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுத்துக்கொள்ளலாம், ஸோ புதினா ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது, ஸோ எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஃபஸ்ட்டு புதினாவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். புதினா மிகவும் குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு. அதனால் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க புதினாவை அவங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, போலேட், அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், பல சத்துக்கள் வந்து புதினாவில் இருக்குது. ஸோ அதனால தான் புதினா ஒரு தனித்துவமான ஒரு மணத்தையும் கொண்டிருக்குது, குளிர்ச்சி தன்மையும் கொடுக்குது. முக்கியமாக புதினாவில் மென்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையான தாவர கூட்டுப்பொருள் வந்து இருக்குது. அதுதான் புதினாவை தனித்துமையாக காமிக்குது. ஸோ புதினாவை நம்ம எடுக்கும்போது பலவிதமான நோய் தாக்குதலில் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு புதினா வந்து பயன்படுது. அடுத்து புதினா உணவில் நம்ம எடுத்துக்கிற பொழுது என்னென்ன மாற்றம் உடலில் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் முதலாவது மாற்றம் செரிமானத்திற்கு இது உதவியாக இருக்குது. புதினாவை பாரம்பரியமாகவே செரிமானத்திற்காக பல கலாச்சாரங்கள்லையும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. புதினாவில் இருக்கக்கூடிய சில தாவர கூட்டுப்பொருட்கள் செரிமான அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக வயிறு உபசம், வாய்வு தொல்லை போன்ற செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஒரு நிவாரணியாக புதினா இருக்குது. அதனால தான் சாப்பாட்டுக்கு பிறகு நம்ம புதினா சட்னி அல்லது புதினா துவையல் வந்து சேர்க்கறது நம்மளுடைய வழக்கமாகவே இருக்குது. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அதனால தான் புதினாவை அடிக்கடி துவையல், சட்னிலாம் வச்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது நம்மளுடைய உடலும் நல்லாவே குளிர்ச்சி தன்மை பெறும். ஸோ நல்ல பாடி ஹீட்டாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து அடிக்கடி புதினா துவையல் இல்லைன்னா புதினா ஜூஸை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னென்னா வாய் துர்நாற்றத்திற்கு புதினா வந்து பயன்படுதுங்க. புதினா அப்படின்னாவே நம்மளுக்கு மவுத் ஃப்ரெஷ்னர் தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும். ஒரு ஃப்ரெஷ்னர், ஒரு ஸ்மெல்லு, அதுதான் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய மென்தால். மென்தால் என்ன பண்ணுது, வாயில் புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கறதுக்கு பயன்படுது. அதனால தான் பல மவுத் ஃப்ரெஷ்னர்களில் என்ன சேர்த்துருக்காங்கன்னா மென்தால் வந்து சேர்த்துருக்காங்க, அதாவது புதினாவை வந்து சேர்த்துருக்காங்க. ஓரல் கேர் ப்ராடக்ட்லையும் புதினா இலைகள், புதினா ஃப்ளேவரை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்களுக்கு புதினா தண்ணி வந்து நல்லா கொப்பளித்து நம்ம துப்புனோம்னா அந்த வாய் துர்நாற்றம் வந்து போகும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா பாடியை குளிர்விக்கும் தன்மை கொண்டது புதினா, அதாவது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது புதினா. கோடை காலத்தில் புதினா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, புதினா தண்ணியோ இல்லை புதினா கலந்த உணவுகளோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு குளிர்ச்சியான பாடி கிடைக்கும். ஏன்னா கோடை காலங்களில் நம்மளுக்கு உடல் வந்து ரொம்பவுமே வெப்பம் அதிகமாகி சிலர்கள்லாம் உடம்பு ஃபுல்லாக கொப்பளம் வர்றது, இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ் ஸ்கின் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம புதினா ஜூஸோ இல்லை புதினா தண்ணியோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது நம்மளுடைய பாடியை நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்கு இது பயன்படும். அடுத்து ஐந்தாவது நன்மை என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பண்புகள் கொண்டது புதினா இலைகள். ஸோ புதினா இலைகளை நம்ம எடுக்கும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரீ ராடிக்கலுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு புதினாவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து புதினாவை கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுடைய செல்கள் வந்து டேமேஜ் ஆகிறத தடுக்கிறதுக்கு புதினா பயன்படுதா. ஸோ நம்மளுடைய செல்கள் டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுடைய இளமை
இளமையை வந்து தக்க வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய செல்கள் வேகமாகவே டேமேஜ் ஆகிட்டே இருந்தால் முதுமையான ஒரு தோற்றம் வந்து ஏற்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு அதை தாமதப்படுத்துறதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. அடுத்து 5வது நன்மை, சருமத்திற்கு பயனுள்ளதாக புதினா இலை இருக்குது. புதினா இலையில விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த சத்துக்கள் உடல்ல இயல்பான செயல்பாடுகளுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. முக்கியமா விட்டமின் சிங்கிறது கொலாஜனை உருவாக்குறதுக்கு உதவி பண்ணக்கூடியது. ஸோ கொலாஜன் நம்ம உடம்புல உருவாகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே இளமையான தோற்றத்தோடு இருப்போம். நம்மளுடைய ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஆனால் 30 வயதை எட்டிட்டாவே நம்ம உடல்ல கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அப்போ 30 வயதுக்கு மேலே நம்ம கொலாஜன் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். அதுவும் விட்டமின் சி எந்த உணவில் அதிகமாக இருக்குதோ, இப்போ நெல்லிக்காய், எலுமிச்சை, கொய்யாப்பழம், வெண்டைக்காய், இது எல்லாத்துலேயுமே வந்து கொலாஜன் வந்து இருக்கு. ஸோ இந்த உணவுகள் புதினா இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்மளுடைய இளமையை நம்ம தக்க வச்சுக்கலாம். ஸோ இது கூடவே போதுமான தண்ணி, காய்கறிகள், பழங்கள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள், போதுமான தூக்கம், அடுத்து விட்டமின் டி, கால்சியம் நிறைந்த உணவுகள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது நம்மளுடைய சருமம் எப்பொழுதுமே பளபளன்னு இருக்கும். ஈரப்பதத்துடன் மெயின்டைன் ஆகிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கு. அடுத்து 6வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை உடல்ல அதிகப்படுத்துறதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. புதினா இலையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பயன்படுது. ஸோ புதினா இலைகள் சாப்பிட்டா இம்யூனிட்டி பலம் வந்து அதிகமாகும். இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு புதினா வந்து பயன்படுதுங்க. புதினாவை எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைக்கப்படும். அதோடையும் இது வந்து லோ கலோரி கொண்ட ஒரு உணவு. அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக புதினாவை உங்களுடைய டயட்டில் எடுத்துக்கணும். புதினா ஜூஸாகவும் பயன்படுத்தலாம், புதினா தண்ணியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம புதினாவை எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு மேற்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புதினாவை எடுக்கும்போது நல்ல ஒரு செரிமான சிஸ்டம், அதாவது நல்ல ஒரு செரிமானமும் ஏற்படும். உடலில் வந்து மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பித்தாவே நல்ல உடல் எடை குறையிறதுக்கு புதினா வந்து பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 8வது ஒரு நன்மை என்னன்னா, மூளை சக்தியை மேம்படுத்துறதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. எல்லாரும் நம்ம வந்து வாய் வாசனை, வாய் துர்நாற்றத்தை போக்குது மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது மூளைக்கு ஒரு சிறந்த டானிக்காக இது செயல்படுதுங்க. ஸோ புதினா வந்து விழிப்புணர்வு மற்றும் உடலுடைய அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கு புதினா இலைகள் வந்து பயன்படுது. அதனால புதினா இலைகளை நம்ம உட்கொள்ளும் போது நினைவாற்றல் மற்றும் மன கவனத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு பயன்படும். அதனால புதினா இலைகளை படிக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு நம்ம உணவுல கொடுக்கலாம். ஏன்னா வயதானவர்கள் வயது அதிகரிக்க நினைவாற்றல் திறன் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் புதினாவை அவங்க எடுக்கும் பொழுது நல்ல ஒரு நினைவாற்றல் வந்து கிடைக்கும். அடுத்து 10வது நன்மை, சுவாச செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. புதினா இலைகள், அதாவது ஆஸ்துமா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறதுக்கு, சிலருக்கெல்லாம் மார்பு பகுதிகளில் சளிலாம் இருக்கும். ஸோ அது போகிறதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. மொத்தமாகவே சுவாச மண்டலத்தையே க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் புதினா இலைகள் பயன்படுது. அதனால நம்ம புதினா இலைகளை வைத்து மூலிகை டீ வச்சு நம்ம குடிக்கலாம். இல்லைனா புதினா தண்ணியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, மன சோர்வுல இருந்து வெளியில் வர்றதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே மன அழுத்தத்துக்குள்ளே இருந்து இருக்கும். ஸோ அந்த மன அழுத்தத்தில் இருந்து வெளிவர்றதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. அதனுடைய நறுமணம், ஸோ அந்த நறுமணம் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நரம்பு மண்டலத்தை நல்லா வேலை செய்கிறதுக்கு இந்த புதினா இலைகள் வந்து பயன்படுது. ஸோ இந்த நறுமணத்தை நம்ம சுவாசிக்கிறது மூலியமாக நம்மளுடைய உள்ள அமைப்புகள் வந்து ஆரோக்கியமாக்கப்படுது, மன அழுத்தம் வந்து குறைக்கப்படுது. ஸோ இதனால புதினா இலைகளை நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். அடுத்து 12வது நன்மை, உங்களுடைய முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. புதினா இலையுடைய சாறு முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டது. அதே மாதிரி முடி உதிர்தலை தடுக்கும் தன்மை கொண்டது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு வந்து பயன்படுது. அதனால் நம்ம இந்த புதினா இலைகளை வந்து ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ அரைச்சி இந்த இலைகளை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி முடி மேலே ஒரு 30 நிமிடம் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தலைமுடி ஆரோக்கியமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நன்மை என்னென்னா, பொதுவாக எல்லாருக்குமே தலைவலி மற்றும் ஒவ்வாமை வந்து ஏற்படும். ஸோ அந்த தலைவலியை குறைக்கிறதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. ஸோ சிலருக்கெல்லாம் அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் புதினாவில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய நன்மைகள் அந்த தலைவலியை சரி பண்ணுறதுக்கு, சிலருக்கெல்லாம் ஒற்றை தலைவலி இருக்கும். ஸோ அந்த வாசனுடைய காரணமாக அந்த தலைவலிக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிவாரணியாக இருக்குது. ஸோ தலைவலிக்காக ஆயுர்வேதா சிகிச்சையில் கூட புதினாவை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் தலைவலி அதிகமாக அடிக்கடி வருதோ அவங்க புதினாவை உணவில் எடுத்துக்கிறங்க. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சர்மம், ஏற்கனவே நம்ம சர்மத்தை பற்றி சொன்னோம். முக்கியமாக முகங்களில் வரக்கூடிய முகப்பரு மற்றும் தழும்புகளை வந்து குறைக்கும் தன்மை கொண்டது புதினா. யாருக்கெல்லாம் முகப்பரு வந்துட்டு போயிட்டு அந்த இடங்களில் வந்து தழும்பு திட்டாக தெரியுதோ, ஸோ அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த தழும்பெல்லாம் மறைக்கிறதுக்கு புதினா இலைகள் பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த புதினாவை எப்படி சரியான முறையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம புதினா டீயோ இல்லை புதினா தண்ணியோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ புதினா தண்ணி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இலைகளை வந்து ஒரு கைப்பிடி இலைகளை எடுத்து அதை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் குடிக்கலாம். இப்படியும் குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு கப்பு சூடான தண்ணியில் வந்து நம்ம இலைகளை போட்டு சில நிமிடங்கள் அதை ஊற வச்சுட்டு அதில் ஒரு ½ லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ அதில் வந்து சுத்தமான நாட்டு தேன் கலந்து நம்ம குடிக்கலாம். ஆனால் நீங்கள் ஜீனி சேர்க்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. புதினா சாப்பிடும்போது யார் ரொம்பவே கவனமாக இருக்கணும், யார் வந்து புதினாவை வந்து சாப்பிடக்கூடாது, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து மெந்தால் வந்து சிலருக்கு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அதுவும் முக்கியமாக நெஞ்செரிச்சல், புளிப்பு ஏப்பம், தொண்டையில் எரிச்சல் இதெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் அவர்கள் மட்டும் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. சிலருக்கு மட்டும் அலர்ஜி வரும். அது புதினா வந்து சிலருக்கு மட்டும் அலர்ஜி வரும். அவங்க வந்து இதை தவிர்க்கிறது நல்லது. ஸோ புதினா சாப்பிட்ட உடனே சிலருக்கு அரிப்பு, வீக்கம், மூச்சு திணறல் இந்த மாதிரியான ஏதாவது அறிகுறி இருந்தால் அதை சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துடும். மற்றபடி எல்லாருக்குமே புதினா ஒரு சிறந்த ஒரு உணவாகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜூஸாகவும் எடுத்துக்கிறலாம், இல்லை நம்ம சமையல்லையும் சமைச்சு எடுத்துக்கிறலாம். நண்பர்களே, நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த புதினா பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. இன்னுமே இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆனால் அளவோடு எடுத்துக்கிறங்க. ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு தினமும் எடுத்துக்கிறங்க, ஆனால் அளவோடு எடுத்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். இன்னையில இருந்து மறக்காமல் புதினாவை உங்கள் உணவில் எடுத்துக்கிறங்க. புதினா சாப்பிட பிடிக்காதவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.